Hello everyone, fundamentals of nutrition. இந்த சப்ஜெக்டோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னது பார்த்தா டோட்டலாக 5 யூனிட்ஸ் இருக்கு. ஓவர்வியூ ஆஃப் நியூட்ரிஷன் ஃபர்ஸ்ட் யூனிட். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல 6 கிளாஸ் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. இந்த 6 கிளாஸ் என்னன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், மினரல், விட்டமின் அண்ட் வாட்டர். இந்த 6 பத்தி டீட்டெயிலாக படிக்கிறதா ஃபர்ஸ்ட் யூனிட். அண்ட் ஆர்டிஏனா ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸஸ் சொல்லுவாங்க. அண்ட் இந்த 6 கிளாஸஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஆர்டிஏ பற்றி டீட்டெயிலாக படிக்கிறதா ஃபர்ஸ்ட் யூனிட். அன்றைக்கு வர மால் நியூட்ரிஷன் அசஸ்மெண்ட் ஆர் இண்டிவிஜுவல் பாப்புலேஷன்ஸ் இதை பற்றி தான் படிக்கிறதா ஃபர்ஸ்ட் யூனிட். And balanced diet planning principles, food group, exchange list, personal diet analysis. Okay, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு கவர் ஆயிடும். அண்ட் செகண்ட் யூனிட் பார்க்கலாம் டைஜஷன். டூ டைப்ஸ் இருக்கு, மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல். இந்த மெக்கானிக்கலுக்கும் கெமிக்கலுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான் செகண்ட் யூனிட். டைஜஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட், அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, அண்ட் தேர்ட் யூனிட் பாருங்க கார்போஹைட்ரேட், கிளைசிமிக் அண்ட் நான் கிளைசிமிக் கார்போஹைட்ரேட், blood glucose regulation, recommended of sugar intake and health effect of fiber and starch intake. அங்கே பாருங்க NIDDMனா ஒன்றும் இல்லை, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்ஸ் மெலிட்டஸ் சொல்லுவாங்க. இது IDDMனா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்ஸ் மெலிட்டஸ். இது ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ். அண்ட் இதுக்கு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சுகர் இன்டேக் ஃபார் ஹெல்த். இந்த சுகர்ன்றது அது எப்படி கண்ட்ரோலாக வச்சுருக்கிறது அதை பற்றிலாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறது தான் தேர்ட் யூனிட். அண்ட் ஃபோர்த் யூனிட் பார்க்கலாம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பட்ஸ். லிப்பட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபேட்ஸ் தெரியும். இந்த ஃபேட்டோட இன்னொரு நேம் தான் லிப்பட்ஸ் சொல்லுவாங்க. ஃபேட்ஸ்லேயே நிறைய டைப்லாம் இருக்குது. அந்த ஃபேட்ஸோட டைப்ஸ் எல்லாமே சேர்த்து கவர் பண்ணுறது தான் லிப்பட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் என்சிமிஸ், இந்த என்சிமிஸ்னால் என்றது பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் நம்ம ஒரு ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு கேட்லிஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேட்லிஸ் வந்து அந்த ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது வந்து கெமிஸ்ட்ரியில் கேட்லிஸ் சொல்லுவாங்க. இதே பயாலஜிக்கலில் வேறு ஒரு நேம் இருக்குது, அதான் என்சிமி சொல்லுவாங்க. இது சேம் ஒரு ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன் பயாலஜியில் என்சிமி சொல்லுவாங்க. இது எப்படின்னா என்சிமிஸ் ஆர் ப்ரோட்டீன் தட் ஆக்ட் அஸ் பயாலஜிக்கல் கேட்லிஸ். ஓகே, இந்த ஒரு ரியாக்ஷன் வந்து நார்மல், அதாவது ஸ்லோவாக பர்ஃபார்ம் பண்ணா அதான் நேச்சுரல். இதே நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக அதை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னா அது கெமிக்கல். இந்த நார்மல், இந்த நேச்சுரலுக்கும் கெமிக்கலுக்கும் டிஃப்ரென்ஸ்ன்றதை அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் படிக்கிறது தான் என்சிமிஸ், அதாவது ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். அண்ட் இதனால ஷார்ட் டேர்ம் அஃபெக்ட் அண்ட் லாங் டேர்ம் அஃபெக்ட்ஸ் இதெல்லாமே கவர் பண்ணுறது ஃபோர்த் யூனிட்ல நம்ம கவர் பண்ணிடுவோம். அண்ட் ஃபிஃப்த் யூனிட் பார்க்கலாம். ஃபிஃப்த் யூனிட் மெட்டபாலிசம், எனர்ஜி அண்ட் பேலன்ஸ் பாடி கம்போசிஷன். ஓகே, இந்த வெயிட் லாஸ்னால் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. வெயிட் வந்து லாஸ் பண்ணுறதுக்கு டேஞ்சர் ஆஃப் அன்சேஃப் வெயிட் லாஸ் ஸ்கீம்ஸ். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நம்ம ஹெல்த்து கான்ஸ்டண்ட்டாக, அதாவது ஹெல்த் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் கன்சியூம் பண்ணுறதை ஓவரால் படிக்கிறது தான் இந்த ஃபிஃப்த் யூனிட். இதுதான் இந்த 5 யூனிட்ஸை பற்றி ஒரு ஓவர்வியூ. இந்த சிலபஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.